ஏக்கா, பிள்ளைகள்லாம் கிளம்பிட்டாங்க. அப்படியா லட்சுமி? சரி போலாமா? எம்மா, இப்ப நம்ம எங்கே போறோம்? ஐயோ, உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லையோ. ஜவுளி கடைக்கு போறோம்மா. ஜவுளி கடைக்கு எதுக்கு? ட்ரெஸ் வாங்கவா? ஆமாம்மா. யாருக்கு? உனக்கு தாண்டி. வேற யாருக்கு வாங்க? உனைய கூப்பிடுவாங்க. நீ இப்ப எதுக்குன்னு எனக்கு சொல்லு. ஐயோ, என் பிள்ளைக்கு இப்பயே கல்யாண கலை முகத்துல வந்துருச்சு. சித்தி, நீ என்ன சொல்ற? ஆமாத்தா, நாளைக்கு உனைய பொண்ணு பார்க்க வராங்க. அதுக்கு தான் இப்ப நம்ம ட்ரெஸ் வாங்க போறோம். அம்மா, என்ன சொல்ற நீ? ஆமாத்தா, உனைய நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. சித்தி, அம்மாவும் நீயும் சேர்ந்து விளையாடாதீங்க சித்தி. இல்லம்மா, விளையாடல, நெசந்தான் சொல்றோம். எம்மா, எனக்கு இப்ப எதுக்குமா கல்யாணம்? நான் மேல படிக்கணும்மா. கல்யாணம் முடிச்சிட்டு கூட மேற்கொண்டு படிக்கலாம் சித்தி. நீ இப்படி திடுதுப்புண்டு எதுக்கு சித்தி இந்த ஏற்பாடு? சரியாத்தா, மாப்பிள்ளை நல்ல பையன். நீ பார்த்தீங்க வச்சுக்க, உனக்கே பிடிச்சிக்கிறோம். எதுனாலும் எனக்கு இப்ப கல்யாணத்துல விருப்பமே இல்லை. சித்தி, நான் சொல்றேன்ல, எதுக்கு பயப்படுற? நாளைக்கு சும்மா பார்க்கத்தானே வராங்க. பார்த்துட்டு போகட்டும், அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நட போலாம். என்ன லட்சுமி, இவ இப்படி பேசிக்கிருக்கா? கல்யாணம் வேணாம்ங்கிறா. அதெல்லாம் மாப்பிள்ளைய பார்த்தா சரியா போயிடும். வாக்கா, கிளம்பி சீக்கிரமா போகலாம். ஏன் லட்சுமி, காரெல்லாம் நல்லா ஓட்டி பழகிருக்க. இதெல்லாம் எப்ப பழகுன? அதெல்லாம் அவர் தான்க்கா எனக்கு சொல்லி தந்தாரு. எனக்கு எப்படி தெரியும்? பரவாயில்லத்தா, எல்லாம் பழகி வச்சிருக்க. சித்தி பாத்தியா எப்படி கார் ஓட்டிட்டு வருதுண்டு? நீயுந்தே இருக்க, எதுக்குமே லாய்க்கு இல்லை. இட்லி குண்டா. ஏ போடி, சித்தப்பா கார் வச்சிருக்கிறாரு, சித்திக்கு ஓட்டி பழகி கொடுத்துருக்காரு. உங்க அப்பா எங்க கார் வச்சிருக்காரு, எனக்கு ஓட்டி பழகி தர? நல்லா பேசி சமாளிப்பியே. வண்டி வருதா, பார்த்து பார்த்து சூதானம். சரிக்கா, பேசிக்கவும் சக்தியை மறந்துட்டேன். சக்தி எங்க? சக்தி அவங்க அண்ணன் கூட பின்னாடி பைக்கில் வாரா. இப்போ சிம்பிளா ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலாம், கல்யாணத்துக்கு நிறைய வாங்குவோம்ல. சரிக்கா. எத்தா, நீ ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. தூக்கமா வருது. சித்தி, எங்க அம்மா தூங்கிருச்சு. தூங்குனா தூங்கட்டும், சித்த பேசாம இரு. என்னங்கடி, எங்க அக்கா தூங்குறத பார்த்து சிரிக்கிறீங்களா? ஆத்தடி, பார்த்து ஓடுதா, எங்கிட்ட நாள் கொண்டு போய் விட்டுறாத. அதெல்லாம் எங்கிட்ட விட மாட்டேங்க்கா. ஆமாத்தா, நீ வாட்டுக்க. கடை வந்துருச்சு, இறங்கிக்கலாம். யாத்தே, எவ்வளவு பெரிய கடை, கடல் மாதிரி இல்ல இருக்கு. என்னக்கா, இதுக்கே அசந்து போய் நின்னா எப்படி? இன்னும் உள்ளுக்குத்தான் போ. லட்சுமி, இப்படி கடைகள்லாம் நான் பார்த்ததே இல்லை. சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். எங்களுக்கு தெரிஞ்சது பூரா உள்ளூரில் இருக்கிற அந்த குருசாமி கடை தான். அந்த கடையை விட்டுவிட்டு நாங்களும் வேற பக்கம் எங்கிட்டும் போய் பார்த்ததில்ல, எடுத்ததும் இல்லை. இவன் எங்கிட்டத்தையும் போனேன், ஆளவே காணா. இந்த இருமா வாரேன்ட்டு போனேன். அது ஆறு, இது ஆறு. இந்த பொம்பளை எங்கேயோ பார்த்தது மாதிரியே இருக்கு. ஏக்கா, கோசலை. ஐயோ, லட்சுமி வனஜாவும் தானே அவங்க? ஏ லட்சுமி, வனஜா, என்ன கோசலை, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? நான் உங்களை இங்கே பார்ப்பேன்னு நினைச்சே பார்க்கல. பார்த்து எவ்வளோ காலமாயிருச்சு. நானும் வரணும்னுக்கே இருந்தேன். நீ திருவிழாக்கு இங்கே வந்திருக்கேண்டு சுமதி வந்து சொல்லுச்சு. எங்கேண்ணே வேலையை பார்த்துக்கிட்டு இன்னைக்கு போவோம் நாளைக்கு போவோண்டு இப்படியே விட்டுவிட்டேன். லட்சுமியை கூட அப்பப்போ பார்ப்பேன். சரி, இப்போ என்ன, அதுதான் சம்மந்தியாக போகிறீங்கல்ல, இனி டெய்லி பார்த்துக்கங்க. பார்க்க முடியலன்றாலும் ஃபோனை போட்டாவது பேசிக்கங்க. ஏன் கோசலை அப்படியே இருக்க? கொஞ்சம் கூட ஆள் மாறவே இல்லையே. நீ மாத்திரம் என்ன, ஆளுதான் கொஞ்சம் குண்டாயிட்ட, மற்றபடிக்கு அப்போ 10 மணிக்கே இருக்க. பொய்யெல்லாம் சொல்லாத. சரி சரி, துணி எடுக்க வந்தீங்களா? ஆமாம், என் பையனுக்கு. அவன் தான் உன் வீட்டு மாப்பிள்ளையாக போகிறான்ல. அட, நீ வேற சும்மா இரு கோசலை, கிண்டல் பண்ணாத. நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. கடவுள் பார்த்து எப்படி ஒன்று சேர்த்து வச்சுட்டாரு பாரு நம்ம 2 பேர்த்தையும். சரி சரி, இங்கனையே நின்று பேசியே இருந்தா எப்படி? வந்த வேலையை பார்க்க வேணாமா? சரி வாங்க போகலாம். சசி இங்கேயே பார்த்துட்டுருமா, நான் வாரேன்னு சொன்னியா, அவனை ஆளை காணோம். நீங்கள் போய் பார்த்து எடுத்துட்டுருங்க, நான் அவனை கூட்டிகிட்டு வரேன். நித்யா,
இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? நல்லாவே இல்லை. என்னதான் ஒரு ரசனையோ இது. சிவானி, நித்யா, அம்மா உங்களை காணோம். எங்கேனாலும் பார்த்தீங்களா? ஆமா, நீ எங்க போயிருந்த இந்நேரம் வரைக்கும்? நான் இப்பதான் அண்ணன் கூட வந்தேன். அம்மா அவங்க இங்கதான் இருந்தாங்க. நித்யா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? என்ன எதை கேட்டாலும் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்ற? அது சரி, இப்போ எதுக்கு நம்ம இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கோம்? நம்மளுக்கா ட்ரெஸ் வாங்கி தர போறாங்க? சக்திக்கு தானே வாங்கி தர போறாங்க. சிவானி, அம்மா உங்களை எங்க? இவ ஒருத்தி சும்மா நொய்யின்னுக்கிட்டு அம்மா எங்க அம்மா எங்க பச்சை பிள்ளை கணக்கா வாய் விடு. நான் போய் அம்மா எங்கன்னு கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். அது வரைக்கும் இங்கேயே நில்லு. ஹாய் ஹாய் வெரிமுத்து. போச்சு, இங்கேயும் வந்துட்டியா? நீ என்ன எங்க போனாலும் எங்களையே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க? நான் ஒன்றும் உங்களை ஃபாலோ பண்ணல, நீங்க தான் என்னைய ஃபாலோ பண்றீங்க. நான் ஜவுளி கடைக்கு தான் வந்தேன். நாங்க மாத்திரம் என்ன ஜவுளி கடைக்கு ஜவுளி எடுக்க வராம காய்கறியா வாங்க வந்தோம்? ஜவுளி கடையில பொம்மையெல்லாம் சேர்ந்து தான் நிற்கும், இங்கே மட்டும் ஒரு பொம்மை தனியா நிக்குது. இந்த எங்க அக்காவை பார்த்தா உனக்கு பொம்மை கணக்காவா இருக்கு? ஆமா, அதுதானே உண்மை. கழுத்துல சங்கிலிய பாரு, மாட்டுக்கு சங்கிலி போட்டது கணக்கா. போதும். அதுக்கும் சிரிப்பு தானா? மரமண்ட உங்க அம்மா உனக்கு சசின்னு பேர் வச்சதுக்கு பதிலு சிரிச்ச வாயான்னு பேர் வச்சிருக்கலாம். என்ன ஜென்மமோ. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். அந்த பிள்ளை நம்மள நிமிந்து பாத்துருச்சு. நீ இன்னும் போகலையா? பாய் வெரிமுத்து. ஏ பாப்பா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமா சித்தி, நான் அங்கிட்டெல்லாம் காணாம தேடிட்டு தெரிஞ்சேன். வாங்க, அங்கே 2 ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். அது எது பிடிச்சிருக்குன்னு பாரு சக்தி, வா. சரி சித்தி, வாங்க போலாம். அந்த பிள்ளைய பார்த்தா மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சசி, இங்கனவே இருக்கியாடா? உனக்கு எங்கெங்கடா ஆகுறது? அம்மா, நான் இங்கதான் இருக்கேன். போடாங்கிட்டு, நீ ஒருத்தன். நீ கூட இருந்திருந்தா அவங்கள உனக்கு காட்டியிருப்பேன்ல. யாருமா அவங்க? அவங்க தான்டா பொண்ணு விட்டாளுங்க. போமாங்கிட்டு, இப்ப என்ன நான் பார்க்கலைண்டா? என்னடா இப்படி பொறுப்பில்லாம பேசிக்கிருக்க? நாளைக்கு பொண்ணு பார்க்க போகணும். யாவும் இருக்கா? அதெல்லாம் இருக்கு, பார்க்கலாம். இவன் என்னமோ சரியில்லையே. சரி வாமா, ட்ரெஸ் எடுத்து பில் போட கொடுத்துட்டேன், போலாமா? போலாம்ப்பா. சரி வா. இவன் என்ன பிடி கொடுக்காமே பேசிக்கிருக்கான்? சரி, என்னன்னு பாத்துக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாரிட்டு போனவ இன்னும் வந்திருக்காளான்னு பாத்தியா? இவளை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னதையும் பண்ண போறேன்னு தெரியல. கட்டி கொடுத்து போற பக்கம் எனக்கு நல்ல கெட்ட பேர் வாங்கிட்டு தர போறா. சரிக்கா இரு, இப்ப வந்துருவா. நம்மள மாதிரியே இருப்பாளா? அந்த காலத்துல நம்ம வேலை வெட்டியெல்லாம் அப்படி வெடுக்கு தொடுக்குன்னு பார்த்தோம். இப்ப இருக்கிற வில்லைய எங்க அப்படி பாக்குது? இந்த வந்துட்டால என் தங்கம், எவ்வளவு அழகா இருக்காண்டு. அப்படியே ஜவுளி கடை பொம்மை கணக்கா வந்து நிக்கிறத பாரு. நல்லா இருக்குதா, நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸே எடுத்துக்கலாம். நல்லாத்தே இருக்கு. ஏன் லட்சுமி, இதையும் எடுத்துக்கலாமா? ஆமாக்கா, இதே நல்லாத்தே இருக்கு. அவன் நேரத்துக்கு இதுதான் எடுப்பா இருக்கும். செவத்த பிள்ளைக்கு கொஞ்சம் கலரு திக்கா போட்டாத்தே நல்லா இருக்கும். அக்கா, இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த ட்ரெஸ் போடவும் நீ ரொம்ப அழகா தெரியுற. சக்தி, இனிமே நீ புது புது ட்ரெஸ்ஸா போட போற. வாழ்வுதான் போ. போடி. ஏங்கா, அப்ப இதே இருக்கட்டுமா? சரிம்மா, நீ சொன்னா சரியாத்தே இருக்கும். சக்தி, நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, பில் போட்டுடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா மறக்காம கார்த்தி டியூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மேலும்